சீசனோட கடைசி எபிசோடு 100th எபிசோடுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐராவை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வீட்டில் வந்து அந்த சடங்குலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஐராவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாம அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தாங்க அவங்க ரிவெஞ்ச் மோட்ல தான் இருக்கிறாங்க. அது நமக்கு நெக்ஸ்ட் சீசனில் தான் காட்ட போகிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை ஐராக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டிருந்தாங்களா, அதுக்கு இவங்க நான் வந்து இப்போ எம்எல்ஏ ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரு வந்து ஸ்டேஷனுக்கு வர மாதிரி. அண்ட் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ராஜா வந்து அந்த பேட்ச்ல நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் கேதர் பண்ணி ஒரு பிட்டு பேப்பர் மாதிரி எழுதி முரளிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் நீ மனப்பாடம் பண்ணிக்க, இதுல ஒன்னா சொல்லி ஏதோ ஒன்று நீ அங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க அப்படின்னு சொன்னது. அந்த ஓவரால் சீக்வன்ஸ் அவர் வரது அண்ட் முரளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒன்னா சொல்றது, ஆனாலும் எனக்கு ஒன்று ஞாபகம் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டே இருந்தது நல்லா இருக்கும். ஒரு பாயிண்ட்லாம் வந்து இந்த முரளி ஓவரா பேசியே மாட்டிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவா முடிச்சு கொண்டு போயிருப்பாங்க. நம்ம லலிதா பாத்தீங்கன்னா அங்க ஆபீஸை காலி பண்ணிட்டு நான் கேரளாக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முரளியை கூப்பிட்டு இந்த உன்னோட திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அண்ட் முரளி வந்து ஏன் எனக்காக தான் காலி பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்போம். உனக்காகவா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்ச நாள் போய் என் பாட்டியோட இருக்கணும் அப்படின்னு தோணுது, அதுக்காக தான் நான் போறேன். நான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிருவேன். ஸோ எனக்காக நீ போயிடாதான்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு முரளி சொல்றப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போறியோ அது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி லலிதா சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் நடந்து போயிடுவாங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்து நிக்குது, வேக வேகமா எல்லாரும் வராங்க, முரளி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. லலிதா ஒரு பக்கம் ஷாக்கு, ராஜா ஒரு பக்கம் ஷாக்கு, அங்க இருக்கிற எல்லாருமே வந்து செம ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முரளி பாத்தீங்கன்னா அப்படியே ஓரமா ஒரு சிரிப்போடையே வந்து போவாரு. அந்த இடத்துல எனக்கு என்னன்னா 2 டவுட். ஒன்று, ஒருவேளை இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்பை ஒர்க்கா, ஏன்னா நம்ம கமிஷனர் முத்துப்பாண்டி வேற இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் தெரியுமா? ஸோ இது தெரிஞ்சுதான் வந்து இவங்க பிளான் பண்ணி தான் அண்டர் கவர் மாதிரி ஏதோ அனுப்புறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட். இல்ல ஒருவேளை நம்ம முரளி வந்து அப்பாடா இந்த கில்ட்டோட இருக்கிறதுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இவர் ஜெயிலுக்கு போனோம்னா 3 months லேட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. அண்ட் அப்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சுங்க இந்த மாதிரி அவர் வந்து அண்டர் கவர் தான், ஒரு ஸ்பை ஒர்க்குக்காக தான் போயிருக்காருன்ட்டு. லாஸ்ட் வீக்கே நம்ம நோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது நம்ம ஐரா வந்து ருத்ரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாருமே, ருத்ராவை மீட் பண்ண போறோம்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பதறினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப ருத்ராவை பிடிக்கிறதுக்காக, அந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்காக இவங்க வந்து ராஜா அண்ட் முரளி 2 பேரும் சேர்ந்து அண்டர் கவர் மாதிரி உள்ள அனுப்பியிருக்கிறாங்க போல. ஏன்னா ராஜாக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டீமுக்கு வந்து அவருக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் ஜெய்சல்மர்ல எங்கேயோ அவர் பேர் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இதுல நம்ம ராஜா வந்து ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்வார் தெரியுமா? அதாவது நம்ம கமிஷனர் முத்துப்பாண்டி கிட்ட, போலீஸ்க்கு நடுவுல ஒரு கிரிமினலாவும் கிரிமினலுக்கு நடுவுல ஒரு போலீஸாவும் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கிறான், அவனால மட்டும்தான் இந்த அசைன்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆப்டா சூட் ஆகுது முரளிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சீசனை முடிகிறப்ப கூட பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜெயில இருந்து நம்ம முரளி கால் பண்றாரு, வெளியே ராஜா எடுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க இல்லையா? அதை பாக்குறப்போ எனக்கு அப்படியே அந்த மங்காத்தால அஜித் அண்ட் அர்ஜுன் அந்த சீன் தான் வந்து மைண்டுக்கு வந்துச்சு. உங்க எத்தனை பேருக்கு அது ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதாங்க, இந்த எபிசோடும் முடிஞ்சது, இந்த சீசனும் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வெப் சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அதை அடுத்து வந்து ரிவ்யூ பண்ணி போடலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட்ல இருந்து உங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.